போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். நான் விஜயன். ஸோ எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. தெரில அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க, சரியா? ஸோ அதே வேகத்தில் அப்படியே விட்டுறாமல் அடுத்த 2 மாதம் அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிங்க அப்படின்னா குரூப் 4ம் அச்சீவ் பண்ணிடலாம், சரியா? குரூப் 4க்கான வேகன்சி இதுக்கு முன்னாடி நம்ம 5000 ப்ளஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையும் அதிகப்படுத்திட்டாங்க. 7381 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி இப்போதைக்கு சொல்லப்பட்ட வேகன்சி எவ்வளோ? 7381, சரியா? ஸோ இவ்வளோ வேகன்சி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு போஸ்டிங் போடும் போது இந்த வேகன்சி அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்போ வரக்கூடிய டைமை பொறுத்து வேகன்சி அதிகமாகலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5000 ப்ளஸில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7381 மாறி இருக்கு. எக்ஸாம் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எக்ஸாம் டேட் ஜூலை 24. இனிமேல் வீட்டில் இந்த டேட்டு எழுதி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க. இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள் தானே சார்? 120 டேஸ் இருக்குது உங்களுக்கு கையில், சரிங்களா? இப்போ 1 or 2 டேஸ்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஒரு 120 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 120 டேஸ் வந்து உங்களுக்கு கையில் இருக்குது, சரிங்களா? ஒரு 4 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குறையாம வந்து டெய்லியும் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், அப்ளிகேஷன் நாளைக்கே ஸ்டார்ட் ஆயிடுது, சரிங்களா? எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் ஜூலை 24 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வரலையா அப்படின்லாம் யோசிக்கலாம். நாளைக்கே எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிரும். ஏற்கனவே குரூப் 2க்கு ரெடி பண்ணவங்கலாம் சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு படிக்கிறத மட்டும் பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு 10 நாளுக்குள்ளேயே முடிச்சிருங்க. வேறு என்ன அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லிடுறேன், அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதே போல் வீட்டு வசதி வாரியத்தில் 163 ஜூனியர் அசிஸ்டன்ட், அதே போல் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே, சரியா? அதே போல் குரூப் 4க்கு விண்ணப்பிக்க என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28. ஸோ என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும், நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும், சரியா? நாலுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 28. குரூப் 4 விஓ ரெண்டுமே தான், சரியா? விஓக்கான வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய டார்கெட் விஓவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? குரூப் 4 போஸ்டிங்கில் ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் அப்படின்றத டாப் லெவலில் நான் வரணும், டாப் 100க்குள்ளே வரணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி டாப் 100ல் வரதுக்கு பிளான் பண்ணுங்கள், சரியா? இப்போ இருந்து அதுக்கே வந்து அடித்தளம் போடுங்க. ஜூலை 24 எக்ஸாம் நடக்கும் போது டைமிங் வரலையும் கொடுத்துட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். காலைல 9லேருந்து மதியம் 12 வரலையும் எக்ஸாம் நடக்கும், சரியா? ஸோ எக்ஸாம் டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்போவே சொல்லிட்டாங்க. ஸோ எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் எக்ஸாம் எழுத இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கோங்க. எப்போ வந்து ரிசல்ட் வெளியாகும் சார்? ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம். அக்டோபரில் குரூப் 4க்கான ரிசல்ட்டே வந்துடும். எப்போ சிவி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா விதமான தகவலும் இப்போயே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 300 மார்க், 200 கொஷின், ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க், 300 மார்க்கு எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் தான் இருக்க போகுது. குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காது, ஜென்ரல் தமிழ் தான் இருக்க போகுது, சரியா? இந்த 90 மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி. யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை விட்டுருங்க, இது சும்மா, சரியா? ஸோ இதில் வந்து நம்ம டாப் ரேங்க் வாங்கினா மட்டும் தான் நமக்கு வேலை. 90ன்றது அது ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? இதில் தமிழில் 90, நீங்கள் 90+ எடுக்க பாருங்கள், சரியா? நம்மளோட டார்கெட் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எப்போவுமே வந்து சும்மா தேர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 300க்கு இவ்வளோ வாங்கினா அப்போ தான் நம்ம வேல்யூவேஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தமிழுக்கு நமக்கு 40 மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே போல் விஓக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 274 நமக்கு தெரியும், சரியா? இது ரொம்ப கம்மி தான், அதிகமாக தான் எதிர்பார்த்தோம். பட் 274 கொடுத்துருக்காங்க. இந்த டார்கெட்டுக்குள்ளே வர பாருங்கள். டாப்பில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ இருந்து படிங்க, சரியா? அடுத்து தேர்வு நடைபெறக்கூடிய சமயத்தில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு, இதுவுமே சொல்லிட்டாங்க. ஸோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான புத்தகங்கள், அதே போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். புக்ஸ் வேணும் அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து படித்தாலும் உங்களால் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிளான் பண்ணுங்கள். சரியா? ஃபுல் டைமாக படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ இருந்து. சரியா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் நாளைக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட்டு நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்க போது, எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? சொல்லுங்கள் சார். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது நம்ம குரூப் 4ல இன்னும் அதை பற்றி எதுவும் இல்லை. அது ஓஎம்ஆரில் தான் நடக்கும். சரிங்களா? எஸ். ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1ஆம் தேதி வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிபிடி பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 19/6 இந்த டேட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம் சிபிடியில் நடக்க போகுது. பட் குரூப் 4க்கும் குரூப் 2ஏக்கும் குரூப் 1க்கும் இது சம்மந்தம் இல்லை. சரியா? ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சிபிடி எக்ஸாம் இது நடக்க போகுதுன்றதையும் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபியூச்சரில் 1 by 1 மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ அவ்வளோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதையுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏப்ரல் 28 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அதுக்குள்ளேயே அப்ளை பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ண எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். குரூப் 4க்கும் அதே போல் தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 81 வேக்கன்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி ஸ்ப்ளிட் ஆகும். நமக்கு விஓ போஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இதில் உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 10 லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 11 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 4க்கு அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 20 லட்சத்தை தாண்டலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க. சரிங்களா? 20+ மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். 20 lakhs மேலே இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நடந்த எக்ஸாம்ஸில் 20 lakhs கிராஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட பொசிஷன் என்ன, ஒரு போஸ்டிங், அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் பண்ணுங்கள். சின்சியராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இப்போ இருந்து, ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் சரி, ஏதாவது ஒரு அப்டேட் வரும்போதும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஆர்வத்தோடு உங்களால் படிக்க முடியுமோ அதை படித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் எதுவும் இல்லைனாலும் நம்மளுடைய டீமில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கான புதிய வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் நம்முடைய அதியமான்லேருந்து வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கான அப்டேட் இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு எல்லாமே போயிட்டுருக்கு. குரூப் 4க்கு வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் போர்ஷன் வந்து அவங்களுக்கு முடிஞ்சுது. அவங்களுக்கு ரிவிஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ புதிய பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதிகமாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 8681859181. ஓகே, தேங்க்யூ.